அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். உன்னோட பேசி என்னால ஜெயிக்க முடியாது விட்டுருமா அப்படின்னு திமுகவுடைய ஆதரவாளரான சபாபதி மோகன் பாத்தீங்கன்னா காளியம்மாள் இடத்துல சொல்லியிருக்காரு. இது குறித்த விவரங்களை தான் முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு அடுத்தபடியாக சிறந்த பேச்சாளர்கள் அப்படின்ற வரிசையில நம்பர் 1 இடத்துல இருக்கவங்க தான் பாத்தீங்கன்னா காளியம்மாள் வெறும் ஆவேசமாக மட்டும் பேசாம அவங்களுடைய பேச்சு ஒவ்வொன்றுமே எதிர்க்க இருக்கிறவங்களை திணறடிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனாலேயே ஒரு பிரச்சார பீரங்கியாக தான் காளியம்மாள் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே அவங்க பொதுக்கூட்டத்தில் பேசினாலும் சரி, விவாதத்துல பேசினாலும் சரி, அந்த ஒரு தொலைக்காட்சிக்கு விவாதத்துல பேசினாலும் சரி, அந்த ஒரு இடம் பாத்தீங்கன்னா அனல் பறக்க இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்க்க இருக்கக்கூடியவங்க வாய் அடிச்சு போற அளவுக்கு காளியம்மாளுடைய ஒவ்வொரு கேள்விகளுமே ஆணித்தரமாக இருந்துட்டு இருக்கு. இந்த வகையில தற்போது புதிய தலைமுறை நடத்திருக்கக்கூடிய வட்டமேசை விவாதத்துல பாத்தீங்கன்னா காளியம்மாள் பங்கேற்று இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் காளியம்மாளும் திமுகவுடைய கட்சி சார்பில் சபாபதி மோகன் உட்பட நிறைய பேர் பாத்தீங்கன்னா கலந்துட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியில காளியம்மாள் மட்டும்தான் ஒற்றை பெண்ணாக கர்ஜித்துட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே காளியம்மாளுடைய பேச்சுக்களுக்கு கை தட்டிட்டு இருந்தது பார்க்குற அனைவருமே மெய்சிலுக்க வச்சது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். திமுகவுடைய ஆதரவாளராக வந்த சபாபதி மோகன் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப வெளிப்படையாகவும் ரொம்ப துணிச்சலாகவும் பேசிட்டு இருந்ததும், அதற்கு பிறகு காளியம்மாள் எழுப்பிய ஒரு சில கேள்விகள்னால மனம் உடைந்து என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருந்தாரு. நெறியாளர் அவர் எவ்வளவோ அடக்கியுமே கோபம் தாங்க முடியாம சபாபதி மோகன் பாத்தீங்கன்னா சொன்ன வார்த்தையை திருப்பி பேசிட்டு இருந்தாரு. அப்படி என்னடா காளியம்மாள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, திமுகவுக்கு இவ்வளவு ஆதரவாக பேசுறீங்களே, அந்த 1000 ரூபாய் கொடுத்தது ரொம்ப பெருமையா பேசுறீங்களே, இந்த 1000 ரூபாய் வச்சுதான் உங்களுடைய குடும்ப தலைவி உங்களுடைய குடும்பத்தை நடத்துறாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பிய போது சபாபதி மோகனுக்கு பாத்தீங்கன்னா என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சது. எதனால காளியம்மாள் இப்படி சுட்டி காட்டியிருந்தாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் கேட்கும் போதுதான் சபாபதி மோகன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி ஓசில தானே பஸ்ல போறீங்க அப்படின்னு பேசியிருந்த மாதிரியே இவரும் அந்த 1000 ரூபாய் கொடுத்ததை ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தாரு. இதனாலதான் காளியம்மாள் இந்த ஒரு கேள்வியை இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டோட கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம காளியம்மாள் பங்கேற்ற இந்த ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா டிஆர்பில நம்பர் 1 இடத்தையும் தற்போது பிடிச்சிருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.